விசா மோசடி வழக்கில் கைதான இந்திய தூதரக அதிகாரி தேவயானி கோப்ராகடேவுக்கு முழு தூதரக பாதுகாப்பை அமெரிக்கா வழங்கியதை அடுத்து அவர் இந்தியாவுக்கு புறப்பட்டார். அமெரிக்காவில் உள்ள இந்திய தூதரகத்தில் துணை தூதராக இருந்த தேவயானி கோப்ராகடே வேலைக்கார பெண்ணுக்கு குறைந்த சம்பளம் வழங்குவதற்காக விசா விண்ணப்பத்தில் தவறான தகவலை அளித்த விசா மோசடி குற்றச்சாட்டின் கீழ் கடந்த ஆண்டு டிசம்பர் 12ஆம் தேதி நியூயார்க்கில் கைது செய்யப்பட்டார். இவ்வழக்கில் நியூயார்க் நீதிமன்றத்தில் தேவயானி மீது வியாழனன்று குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டது. அதே நேரத்தில் ஐக்கிய நாடுகள் சபை தலைமையகத்தில் உள்ள இந்தியாவுக்கான நிரந்தர தூதரகத்தில் பணியமர்த்தப்பட்ட தேவயானிக்கு தூதரக பாதுகாப்பை அளிக்கும் வகையில் G1 விசாவை அமெரிக்க அரசு வழங்கியது. இதனிடையே இந்திய அமெரிக்க அதிகாரிகளிடையே பேச்சுவார்த்தையும் தொடர்ந்தது. அப்போது தேவயானிக்கு வழங்கப்பட்ட தூதரக பாதுகாப்பை கைவிட்டு வழக்கை சந்திக்க அமெரிக்கா தரப்பில் முன்வைத்த கோரிக்கையை இந்தியா நிராகரித்ததால் அமெரிக்காவை விட்டு வெளியேற தேவயானிக்கு உத்தரவிடப்பட்டது. அதன்படி வெள்ளியன்று தேவயானி இந்தியாவுக்கு புறப்பட்டார். முன்னதாக அவர் கூறுகையில், தன் மீதான குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய்யானவை மட்டுமல்ல, ஆதாரமற்றவையும் கூட என்றார். தேவயானியின் 2 குழந்தைகள் அமெரிக்காவிலேயே தொடர்ந்து தங்கியுள்ளனர். இந்த விவகாரம் தன் குடும்பம் மீதோ குழந்தைகள் மீதோ எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்று தான் உறுதியாக நம்புவதாகவும் தேவயானி கூறினார். I am basically here to express my gratitude and thanks to the people of India, all political parties, entire media, all staff of Ministry of External Affairs, the Minister of External Affairs, the Prime Minister of India for their support during this crisis our family had to undergo. இதனிடையே நியூயார்க் அரசு வக்கீல் பிரீத் பராரா கூறுகையில், தேவயானி மீதான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் என்றும் சட்ட பாதுகாப்பு இன்றி அவர் அமெரிக்காவுக்கு வந்தால் மீண்டும் விசாரணையை சந்தித்தாக வேண்டும் என்றும் கூறியுள்ளார்.